பேர்வளை கப்பால் உள்ள ஆழ்கடலில் மிதந்து வந்த பைகளில் இருந்து 43 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளர் ரொஹான் உலகளவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய கடற்படையினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பில் குறித்த பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பென்தோட்டை கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட பொதி ஒன்றில் 19 கிலோகிராம் 850 கிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய இன்று காலை இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே பல நாள் மீன்பிடி படகுகளின் மூலம் நாட்டிற்குள் போதைப்பொருள் கொண்டுவரப்படுவதை தடுக்கும் வகையில் மீன்பிடி துறைமுகங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் அல்லது போலீஸ் சோதனை சாவடிகள் மீன்பிடி துறைமுகங்களில் ஸ்தாபிக்கப்படவிருப்பதாக கடற்றொழில் பிரதி அமைச்சர் ரத்னகமகி தெரிவித்தார். விசேடமாக இறுதியாக வெளியிடப்பட்ட 2025 ஆண்டினுடைய ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையிலான அறிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இலங்கையிலே போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக வேண்டி மொத்தமாக 1,13,708 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலே கஞ்சா மற்றும் கஞ்சா தொடர்பான உற்பத்திகள் தொடர்பாக 33,697 பேரும், ஹெரோயின் தொடர்பான குற்றங்களுக்காக 36,814 பேரும், அதே போல மெத்தம்பட்டமின் அல்லது ஐஸ் என்ற போதைப் பொருளின் குற்றத்துக்காக 41,016 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.